புதுவை முக்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் வீதியில் விளையாடி கொண்டிருந்த 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த அந்த சிறுமி கடத்தப்பட்ட சில மணி நேரங்களில் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் காவல்துறையினர் இந்த புகார் தொடர்பாக சாமானியனின் புகார் காவல் நிலையத்தில் எப்போதும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. அதற்கான முதல் தகவல் அறிக்கையிலிருந்து விசாரணை நடவடிக்கைகள் வரை, தேடும் பணி வரை, இங்கு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்றால் என்ன நடக்குமோ அதுதான் அந்த புதுவை சிறுமி பிரச்சனையிலும் நடந்தது. காணாமல் போய் 4 நாட்களாகியும் அந்த சிறுமி கடத்தி அடைத்து வைக்கப்பட்டிருந்த அருகில் உள்ள தெருவில் தான் அவர் அடைத்து வைக்கப்பட்டு கொடூரமாக அவள் கொலை செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு மிரட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த 4 நாட்களும் காவல்துறையினர் என்ன செய்தார்கள் என்ற கேள்விக்கு விடையாக முக்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவலர் முதல் காவல் ஆய்வாளர் வரை அங்கு கூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சிறுமியின் உயிர் பறிபோனது. 4 நாள் அவள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அறைக்குள் அடைத்து வைக்கப்பட்டு அவளை என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செய்திருப்பார்கள், அதை ஏன் நம்மால் தடுக்க முடியவில்லை என்று அந்த அண்டை வீட்டாரும் காவல்துறையினருக்கும் அந்த கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த பெரும் குற்றத்தை தடுக்க இயலாமல் போனதற்கு ஒட்டுமொத்த சமூகமும் பொறுப்பேற்க வேண்டும் என்ற குரல் புதுவை மட்டுமல்ல நாடு முழுவதும் எதிரொலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த 9 வயது சிறுமிக்கு ஒரு வீதியில் என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்பதைத்தான் புதுவை சிறுமி படுகொலை சம்பவம் நமக்கு நினைவூட்டி இருக்கிறது. ஆற்றாமையால் அவர்கள் பெற்றோர்களும் உறவினர்களும் மற்றும் அந்த குற்ற உணர்ச்சியோடு இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றுள்ள பொதுமக்களுக்கும் இது மனதில் உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக தொக்கி நிற்கிறது. 5ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது சிறுமி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வீதியில் கடத்தப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுவதை கூட அறியாமல் அருகில் உள்ள வீட்டில் உள்ளவர்களும் அந்த பகுதியிலேயே உள்ள காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகளும் இருந்திருக்கிறார்கள் என்ற வேதனை, குற்ற உணர்ச்சி அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் இப்போது மக்களின் கருத்தாக இருக்கிறது. இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் என்ன செய்ய போகிறது இந்த அரசு, இந்த சமூகம் என்பதுதான் இப்போது உள்ள கேள்வியாக இருக்கிறது. அந்த பச்சிலம் மனப்பான்மை மாறாத, குழந்தைமை மாறாத அந்த சிறுமி பயன்படுத்திய அந்த பொம்மைகள், அவள் பயன்படுத்திய ஸ்கூல் பேக், புத்தகங்கள், அந்த பட புத்தகங்கள் அனைத்தையும் அந்த இறுதி ஊர்வலத்தில் அந்த இறுதி ஊர்வலத்தில் உள்ள அந்த வண்டியில் தொங்கு பெற்றிருக்கும் காட்சி அனைவருக்கும் வேதனையை மேலும் அதிகரிக்கக்கூடிய அந்த காட்சியாக இருக்கிறது. பொம்மையோடு விளையாடி கொண்டிருந்த அந்த பெண்ணை இந்த கஞ்சா போதை காமுகர்கள் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டு இப்போது அந்த இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது. அந்த பொம்மைகளையும் பயன்படுத்தி அந்த பொருட்களையும் பார்த்தவாறு கதறி அழக்கூடிய பெற்றோர்கள், குடும்பத்தினர்கள், உறவினர்கள் அனைவரின் மனதையும் உருக்கக்கூடிய அனைவரும் இந்த சமூக கொடூரத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய, இது போன்ற கொடூரம் இனிமேல் நடைபெறாமல் தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம், அரசு என்ன செய்ய போகிறது, சமூகம் என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி புதுவை சிறுமி கொடூர வன்கொலையின் மூலமாக எழுந்திருக்கிறது. இது போன்ற பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஒரு சிறுமிகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஏற்படாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசும் சமூகமும் சேர்ந்து பொறுப்பேற்று நடத்த வேண்டும். புதுச்சேரி சுற்றுலா தலம் என்பதால் அங்கு போதை வஸ்துகளுக்கு அங்கு கட்டுப்பாடின்றி அனுமதி வழங்கப்பட்டிருப்பதும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கான காரணமாகவும் கருதப்படுகிறது. இதனால் சிறுமியின் இறுதி ஊர்வலத்தில் ஒட்டுமொத்த புதுச்சேரி சமூகமே அங்கு கண்ணீர் மல்க அந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றுள்ள காட்சி இந்த குற்றத்திற்கு பொறுப்பேற்று அவர்களுடைய ஆற்றாமையையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. பவித்ரா.